ஹாய்மா, இன்றைக்கி மதிய சாப்பாடு தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி அமாவாசைக்காக நம்ம வீட்டில் செஞ்ச சாம்பார் மற்ற சமையல் வகைகள் தான் நம்ம இப்போ வீடியோவாக தரோம் உங்களுக்கு. நான் இப்போ ஒரு கடாயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிருக்கேன். அது கூடவே வரமிளகாய், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை சேர்த்து தாளித்ததுக்கப்புறம் பொடியான இருக்குன்னா வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்து நம்ம வதக்கியிருக்கோம். ரெண்டுலேருந்து ஒரு 3 தக்காளி அது கூட சேர்த்து வதக்கியிருக்கோம் பாருங்கள். இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே மஞ்சள் தூள், சாம்பார் தூள் சேர்த்து நல்லா பெரட்டிக்கலாம். அந்த எண்ணெயில் அந்த வதங்கும் பொழுதே நம்ம இப்படி பெரட்டினோம்னா அந்த பச்சை வாசனை போயிட்டு அந்த ஒரு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் முருங்கைக்காய் சாம்பார் தான் செய்கிறேன். இன்றைக்கி ஒரு 3 முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி அது கூட சேர்த்து நான் காய்கறியும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போது அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குது பாருங்கள். முதல் தண்ணி மேலாக இருக்கிற தூசி அழுக்கெல்லாம் போயிடும். அதை கீழே ஊற்றிட்டு 2வது தண்ணி அல்லது 3வது தண்ணி எடுத்து நம்ம சமையல் சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கும் சத்து, நம்மளுக்கு சமையலும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பருப்பினுடைய தண்ணி மேல் தண்ணியும் எடுத்து நான் சேர்த்து உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு குழம்ப நம்ம நல்லா கொதிக்க வைப்போம். நல்லா காய் வெந்துடும் பாருங்கள். காய் வெந்ததுக்கப்புறம் பருப்பை நல்லா கடைஞ்சி விட்டு அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். புளி ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி வடிகட்டி திருப்பி அது கூட சேர்த்துக்கிறோம். நம்ம புளி தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கொதி விட்டுட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் திருவல் எடுத்து அது கூட சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றணுன்னு கிடையாது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு லுக்கோடு இருக்கும். கெட்டும் போகாது, நல்லா இருக்குங்க. அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து உருளைக்கிழங்கு பொரியலுங்க. நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் யூஸ்வலாக நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு பெரட்டி எண்ணெயை போட்டு தாளித்து கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து செய்வோம். இது கூட நான் ஸ்பெஷலாக 2 கரண்டி கொத்தமல்லி தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. அதையும் எண்ணெயிலே சேர்த்துடலாம். மிளகாத்தூள் போட்டுட்டு அது கூட கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் போட்டுருங்க. உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து இந்த வேக வச்சு கட் பண்ணி வச்ச அந்த உருளைக்கிழங்கையும் நம்ம அது கூட சேர்த்துக்குவோங்க. இந்த மாதிரி கொத்தமல்லி தூள் போட்டு யார் செய்வீங்கன்னு எனக்கு தெரியல. இது கொத்தமல்லி தூள் போட்டு செஞ்சிங்கன்னா ஒரு தொக்கு இருக்கும். அதில் நம்மளுக்கு மசாலாவோட கிடைக்கும். வெறுமனை வரன்னு அந்த வெறும் மிளகாத்தூள் மட்டும் இல்லாமல் அந்த கொத்தமல்லி தூளோடு சேர்த்து நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப காரமாகவும் இருக்காது. கொத்தமல்லி தூள் சேர்க்கறதுனால கொஞ்சம் மசாலாவோடு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் விட்டுருக்கோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளுடைய கண்ணாஸ் ரெசிபி சேனலை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நிறைய மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால பூண்டு ரசம் இன்றைக்கி கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிருவோம் எப்போதும் போல். மிளகு, ஜீரகம் அதோட பூண்டு சேர்த்து அதை எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரசத்துக்கு கூட்டுற மாதிரி கூட்டி அதில் தாளித்து ஊற்றிடுங்க. அதுலேயுமே இறக்க போகும்போது ஃபைனல் டச்சுக்கு ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் தேங்காவை நல்லா திருவின தேங்காவை அதில் போட்டு நுர கட்டினதுக்கப்புறம் எடுங்க. அந்த ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தேங்காவினுடைய பால் அதில் போயிருக்கும், அருமையாக இருக்கும். அடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து நான் முட்டைக்கோஸ் பொரியலுக்கு 2-3 கைப்பிடி அளவு தேங்காவும் போட்டு அதுலேயே நான் பெரட்டியிருக்கேன். இப்போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறேன்னா முட்டைக்கோஸு அதை பொடியாக நறுக்கி அது கூட ஒரு 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு, உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணியில் நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை இருத்துட்டு அந்த வெந்த காய்கறியை தேங்காய் கூட பெரட்டி சேர்த்து 1 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால கேஸ் ட்ரபிள் இருக்காது. நல்லா வெந்திருக்கும் பூவாட்டம். சில சமயம் டேரெக்டாக நீங்கள் வேக வச்சிங்கன்னா அந்த கலர் மாறிடும். ப்ரௌன் கலராக வரும், கருப்பு கலராக வரும் அந்த முட்டைக்கோசு. இந்த மாதிரி தனியாக வேக வச்சு இதில் எடுத்து சேர்த்திங்கன்னா பஞ்சாட்டம் இருக்கும். வீட்டில் இருக்கிற பெரியவங்க, குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க, சாஃப்டாக இருக்கும். இவ்வளோ தாங்க நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி சாம்பார், ரசம், முட்டைக்கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், பாயசம் வைக்கல இன்றைக்கி. நேற்று தீபாவளி ஸ்வீட் நிறைய சாப்பிட்டதுனால வடை அதோடு நம்ம நிப்பாட்டிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டு எங்களுக்கும் தேவை. இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு எனக்கு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள்.